வந்துடுச்சு, கதை சொல்ல வந்துடுச்சு. சிரிப்போடு சந்தோஷமா நல்ல பழக்கம் கத்துக்கலாம். பறவை விலங்கு நண்பர்களோடு குட்டி குக்கு உலகம் போகலாம். கதை ஆரம்பம் இப்போ தானா, குட்டி குக்கு குக்கு கதை தொடங்குது இப்போ. பறவை குக்கு சொல்றத கேளு, நண்பர்களோட கதை பாரு. குட்டி குக்கு குக்கு கதை தொடங்குது இப்போ. ஒரு கடற்கரையில 2 சின்ன தித்திவா பறவைகள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமான ஜோடி. ஒரு நாள் பெண் பறவை சொன்னது, நம்ம முட்டை போட ஒரு பாதுகாப்பான இடம் தேடணும். ஆண் பறவை சிரிச்சு சொன்னது, இந்த கடற்கரை நல்ல இடம்தான், கடல் எதுவும் செய்யாது. பெண் பறவை கொஞ்சம் பயந்தது. அலை பெரியதா வரும்னு சொன்னது. ஆனா இறுதியில் அவங்க கடற்கரையிலேயே கூட கட்டி முட்டை போட்டாங்க. கடல் எல்லாத்தையும் கேட்டு கோபமா இருந்தது. என்ன தைரியமா பேசுறியான்னு பெரிய அலை எழுப்புச்சு. ஒரே அலை முட்டைகளை விழுங்கிச்சு. பெண் பறவை அழுதது. நான் சொல்லி இல்லையான்னு சொன்னது. ஆண் பறவை கோபமா நின்னது. எவ்வளவு பெரிய கடல் இருந்தாலும் நம்ம குழந்தைகளை திருப்பி தரணும். கடல் சிரிச்சது. நீ சின்ன பறவை, என்னை எதிர்க்க போறியா? அப்போ பெண் பறவை மெதுவா சொன்னது, நம்ம மட்டும் இல்ல, நம்ம நண்பர்களை கூப்பிடலாம். அனைத்து பறவைகளும் சேர்ந்து வந்தாங்க. அனைத்து பறவைகளும் ஒரே குரலில் கூச்சலிட்டாங்க, நம்ம முட்டைகளை திருப்பிக் கொடு. அவங்க மீண்டும் சொன்னாங்க, நம்ம முட்டைகளை திருப்பிக் கொடு. அந்த குரல் இன்னும் பலமாகி வானத்தை எட்டிச்சு. அந்த வேண்டுதலை கேட்ட பெருமாள் தாமே தோன்றினார். ஒற்றுமையா அழைக்கும் குரலை நான் புறக்கணிக்க மாட்டேன்னு சொன்னார். பின்னர் கடலை நோக்கி அவர் உறுதியா எச்சரித்தார், உடனே முட்டைகளை திருப்பிக் கொடு, அல்ல என்றால் உன் பெருமையை உலர வைப்பேன். கடல் பயந்தது. அடுத்த நொடியில் முட்டைகளை திருப்பிக் கொடுத்தது. பறவைகள் சந்தோஷமா நன்றி சொல்லி வீட்டுக்கு போனாங்க. அந்த மாலை குக்கு மேலை மரத்திலிருந்து இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த இரவு குக்குவும் ஆந்தையும் பேசிக் கொண்டிருந்த போது ஆந்தை அன்போட சொன்னது, சின்னவங்கன்னு யாரையும் தாழ்வாக நினைக்க கூடாது. ஒற்றுமையா இருந்தா பெரிய கடலையும் ஜெயிக்கலாம். இதுதான் இன்றைய குட்டி குக்கு கதை. உங்க நேரத்தை ஒதுக்கி என் கதையை கேட்டதுக்கு குக்குக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி குட்டீஸ். பை.